ஏதோ கூட்டம் கூடி கலைஞ்சி போறது மட்டுமல்ல, இங்கே இயற்றப்பட்ட தீர்மானங்கள் தான் பின்னால சட்டமா மாறி இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சிறு சிறு மாற்றங்களுக்கு கூட திராவிடர் கழக மாநாட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் காரணமாக இருந்திருக்கிறது. 1929 முதல் சுயமரியாதை மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்களால் பெண்களுக்கும் ஆண்களைப் போலவே சொத்தில் சம உரிமை உண்டு என்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானம்தான் 1989 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் அது சட்டமாக மாற்றப்பட்டது. அதே போலவே பெண்களுக்கு விவாகரத்து செய்யும் உரிமை, மறுமணம் செய்து கொள்ளும் உரிமை, ஆரம்ப நிலை பள்ளிகளில் பெண்களை பணியமர்த்த வேண்டும், பெண்களை இராணுவத்திலும் காவல்துறையிலும் பணியமர்த்த வேண்டும் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தை பெரியார் அவர்கள் தீர்மானம் இயற்றும் போது ஐயாவை பார்த்து சிரிச்சாங்க. இதெல்லாம் பெண்களால முடியுமான்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு இது எல்லாமே சட்டங்களாக மாறி இன்று எல்லா துறைகளிலும் பெண்கள் கோலோச்சி இருக்கிறோன்னா அதுக்கு தந்தை பெரியாரும் இந்த இயக்கமும் தான் காரணம்.